ஒரு நேரத்தில் நீளமான ஆற்றில் ஒரு சந்தோஷமான வாத்து மற்றும் சுறுசுறுப்பான மீன் வாழ்ந்து கொண்டிருந்தன. வாத்துக்கு ஆற்றின் 4 சுரைகளில் மிதந்து விளையாடுவது மிகவும் பிடித்தமான வேலையாக இருந்தது. அதே சமயம் மீன் ஆழமான நீரில் நிம்மதியாக ஓசையில்லாமல் பயணம் செய்வதை விரும்பியது. ஒரு நாள் சூரியனின் வெயில் தகதகவென அடிக்க வாத்து மீன் தண்ணீரின் அடியில் மிதப்பதைக் கண்டது. அட, நீருக்கு அடியில் இப்படி இருக்க எப்படி இருக்கிறது என்று ஆசையாக கேட்டது. மீன் வாத்தை நோக்கி மெதுவாக பார்த்து, இங்கே அமைதியாகவும் அழகாகவும் தான் உள்ளது. ஆனால் உன் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை காண ஆசையாக இருக்கிறது என்றது. அதை கேட்ட வாத்து ஒரு யோசனையில் ஆழ்ந்து, நான் தண்ணீருக்கு அடியில் நீராடிக் கொண்டு உன்னுடன் பயணம் செய்கிறேன். பின்னர் நீ தண்ணீரை தாண்டி மேலே சென்று என் உலகை காணலாம் என்றது. மீன் உடனே சம்மதித்தது. வாத்து தன்னுடைய தலை முழுவதையும் தண்ணீருக்கு கீழ்விட்டு தண்ணீரின் அடிப்பகுதியில் மீனுடன் பயணம் செய்யத் தொடங்கியது. வாத்து தினமும் காணும் நீர் செடிகள், பாறைகள் மற்றும் சிறிய மீன்களை வியப்புடன் பார்த்தது. பின்னர் மீன் தன்னுடைய வாலை குத்தி தண்ணீரிலிருந்து பாய்ந்து மேலே கிளம்பியது. வினாடி நேரத்தில் ஆற்றின் கரை, மரங்கள், பறவைகள் மற்றும் நீலவானத்தை கண்டது. அது மீனுக்கு புதிதாய் காணப்பட்டது. தன்னுடைய புதிய அனுபவத்தால் மகிழ்ந்து மீண்டும் தண்ணீருக்கு கீழே திரும்பியது. அந்த நாள் முதல் வாத்து மற்றும் மீன் தங்களது உலகங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தன.